பேர் பார்த்தீங்கன்னா அக்பருங்க. கோயம்புத்தூரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக வெயிலுடைய தாக்கம் எப்போ ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏப்ரலுக்கு மேலே தான் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஜனவரியிலே ஸ்டார்ட் ஆகி கடுமையான வெயிலாக இருக்குது. இந்த சனி ஞாயிறு விடுமுறை நாள் அதுவும் அன்னைக்கும் கூட எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய சிச்சுவேஷனு குழந்தைகளோட வெளியே வரக்கூடிய சூழல் கூட இல்லாமல் இருக்குது. நாங்கள்லாம் ஆட்டோ ஓட்டுறோம். பயங்கரமான கடுமையான வெயில்னால மதியானமெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர்றதே இல்லை. வீட்டுக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே தான் வெளியே வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழலாக இருக்குது கோயம்புத்தூருக்கு. பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக வந்து என்னன்னா எங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லாம் தர்பூசணி பழம், இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம், ஜூஸ் ஐட்டம், இதெல்லாம் கரும்பு ஜூஸ் இதெல்லாம் போட்டு அதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் இதமாகவும் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா வெயில் காலங்களில் வந்து தண்ணீருடைய பற்றாக்குறை அதிகமாயிருச்சு. நல்ல தண்ணீருடைய வரவு எல்லாம் கம்மியாக இருக்குது கோயம்புத்தூரில். இந்த மாநகராட்சி நிர்வாகம் வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வந்து மட்டும் தீர்த்து தரணுங்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கணும். இங்கே வடவழியில் பக்கத்தில் குணப்படத்தில் குடியிருக்குங்கண்ணா. இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னா வெயில் வந்து எப்போவுமே மே மாதம் ஏப்ரல் மாதம் தான். ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெயில் ரொம்ப தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மார்ச் மாதமே பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு தாகத்துக்காக தண்ணி மட்டும் குடித்தா சரிபட்டு வராது தோணுது. அதாவது இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோசாப்பழம், ஐ தர்பூசணி பழம் சொல்லுவாங்க இல்லையா, ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் குடிச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆச்சுன்னா காலநிலை பருவமாற்றம் அதிகமாக இருக்குன்னு தோணுது. ஸோ டோட்டலாகவே சேஞ்ச் வராது. மே மாதத்துக்கு இவ்வளோ வெயில் அடிக்கவும் தெரியாது. ஆனால் இப்போ பிப்ரவரி மார்ச் மாதத்துலேயே ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ காஸ் கிரேஸ். என்ன மாதிரியான உணவு நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்க? தர்பூசணி பழம், முலாம்பழம் ஜூஸ் சாப்பிட்றோம், சாத்துக்குடி. ஸோ நீராகாரமாக அதிகமாக போகுதுங்க. இப்போ நான்வெஜ் ஃபுட்லாம் ரொம்ப குறைச்சிக்கிட்டு நீராகாரமாக சாப்பிட்டு கொஞ்சம் நார்மலாக இருக்கும்.